இது பிரகல்யா சேனல். இப்போ வெயில் காலம், அதனால் அதிக சமயம் அடுக்கலையில் நின்று சமைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம ஈஸியாக கேரட் சாதம் செய்யலாம். இது உடலுக்கும் நல்லது, நல்ல ஸ்கின் கலர் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது, விட்டமின் ஏ அதிகம் உள்ளது. வாங்க எப்படி கேரட் சாதம் செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு சூடாக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்க்கணும். 4-5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 4-5 பீன்ஸ் துண்டுகளை வெட்டி அதில் போடணும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். இந்த தாளிப்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்க்கணும். இதை கொஞ்சம் வதக்கிட்டு நாம் சின்ன சின்ன துண்டுகளாக செத்தி வச்சு இருக்கக்கூடிய கேரட்டையும் இதில் சேர்க்கணும். சாதத்துக்கு பீஸாக போடாமல் நல்ல சின்ன சின்ன பீஸாக இது போல் செத்தி வச்சு அதில் போடணும். கூடவே மஞ்சத்தூள் இதையும் போட்டு கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மூடி வேக வச்சிடணும். இது கொஞ்சம் வெந்துடுச்சு, ஆனால் தண்ணி வற்றலை. இது மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தில் கலக்க முடியாது. அதனால இன்னும் கொஞ்சம் அதை மூடி வேக விடணும். இங்கே அடுத்தது நாம் வேக வச்ச சாதத்தில் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும். அந்த எண்ணெய் ஊற்றுறதுனால சாதம் தனித்தனியாக நிற்கும். இந்த கேரட் மசாலாவோடு கலக்கும்போது நமக்கு சாதம் நல்லா தனித்தனியாக கிடைக்கும். கேரட் மசாலாவையும் சாதத்தையும் ஒன்றா கலந்து 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். அடுத்தது இதுக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா? அது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கைப்பிடி அளவு உளுந்த நனைய வச்சு அதை வடை பக்குவத்தில் மாவாக்கி அதில் சேர்க்க வேண்டிய வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பெல்லாம் சேர்த்து கலந்துட்டு நம்ம வடை மாதிரி போடாமல் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டோம்னா இது போல் கேரட் சாதம், தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் நல்ல மேட்ச் ஆகும். இது போல் கலந்த சாதத்தை நாம் செய்த உடனே சாப்பிடாம 10 நிமிஷம் இது போல் மூடி வச்சோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து கிடைக்கும். இதோ சாதமும் நல்லா தனித்தனியாக உதுகியாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்ம அதிக சமயம் அடுக்கலையிலே நிற்காமல் இது போல் சத்தான சுவையான சாதம் செய்து கொடுத்து அசத்தலாமே. இந்த காணொளி பிடிச்சதுன்னு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.